சொல்லிக் கொடுக்காததை, அறிந்து கொள்ள முடியாததை எல்லாம் சுவாமிகள் சொல்லுகிறார் என்றால் இறைவன் திருவருளினாலே. ரொம்ப பேர் பள்ளிக்கூடத்தில் படித்தான், காலேஜில் படித்தான், அவன் ரொம்ப அறிவாளின்னு நினைக்கிறார்கள். அதெல்லாம் தப்பு. அறிவாளியாக ஆக முடியாது, அவன் அறிவாளி இல்லை. அது யாரும் வருத்தப்படக்கூடாது. 2-3 வருஷம் படிச்சா BA என்றான், 2 வருஷம் படிச்சா MA என்றான், 4 வருஷம் படிச்சா இன்ஜினியர் தான், 4 டாக்டர் என்றான். ஒருத்தன் 2 வருஷத்துலேயே அறிவாளி ஆகும். 2 வருஷம் MA, 3 வருஷம் MA. அதெல்லாம் வேலைக்கு போறதுக்கு படிச்சது. வேலைக்கு போகும்போது MA படிச்சிருக்கான்னு கேட்கலாம். அதான் கேட்பான் சர்வீஸ் கமிஷன். ஒரு அறிவு இருக்கானா கேட்பான். கேட்டா இவன் என்ன சொல்லுவான், அது இருந்தா நானா இங்க வரணும். ஒருத்தன் அறிவாளி ஆகணும்னா 30 வருஷம் படிக்கணும், 500 புஸ்தகம் படிக்கணும், குருமகான்களுடைய பாதத்தில் நின்று படிக்கணும். அப்பதான் அறிவாளி ஆக முடியும். ரொம்ப பேர் தெரியாம இந்த காலேஜில் பள்ளிக்கூடத்தில் படிச்சு விட்டு அறிவாளி சார் அவர் MA படிச்சவர் வேலைக்கு போறதுக்காக படிக்கிற படிப்பு. அல்ல அவனுக்கு எப்படி அறிவு வளரும்? எங்கள் குருநாதர் எழுதியிருக்க அத்தனை நூல்களும் நான் சொல்லுகிறேன். இறைவன் திருவருளினாலே எங்கள் மகிழ்ச்சி அவர்கள் இங்கு அவதாரம் செய்யும். நமக்கு அவ்வளவும் பொறுத்திருக்கார்கள். இனி உலகத்திலே அப்படி ஒரு மகான் பேரில் எனக்கு தோன்றியதாக தெரியவே இல்லை. பெருமைக்கல்வி அவர்களெல்லாம் எப்பவோ தவமும் தவம் உடையாருக்கு ஆகும். பல பிறவிகளிலே செய்யும் தவம். அப்படி தவம் செய்யவில்லை என்றால் படித்து கத்துக்கிட்டாலும் வரவே முடியாது. எங்கள் சுவாமிகள் அவர்கள் இறைவன் திருவிழா வந்தது. அதான் மனக்கவலை போக்குவதற்கு மருந்துதான் குருமகான் இறைவன். மனக்கவலை கவலைக்கு வேற எங்க இருக்கு மருந்து? கவலையும் கிடையாது. டாக்டர் உடம்புக்கு மருந்து தரார். அதனாலதான் போன உடனே டாக்டர் கேட்பார் உடம்புக்கு என்ன பண்ணணும்னு. அவன் புத்திசாலி டாக்டர்னு பேரு. வேற ஏதாச்சும் சொன்னானாக்கா என்னடா பண்றது அவனையும் போட்டுக்கலாம். முன்னாடி உடம்புக்கு என்ன பண்ணுறது? ஏன்னா ரொம்ப பேர் அவங்ககிட்ட போய் என் மனசு நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பான். அதுக்கு ஒரு ஊசி போடுங்க. டாக்டர் உடனே எனக்கும் அப்படிதான் இருக்கு, நீ எனக்கு போடு நான் உனக்கு போடுவேன். மனக்கவலைக்கு கவலை இல்லாத மனிதன் உலகத்தில் கிடையாது. அதான் திருவள்ளுவர் சொன்னார், கவலை வந்துட்டு எனக்கெல்லாம் இப்படி வரப்படாதுன்னு சொல்லாது. அதுக்குதான் குருமகா சன்னிதானம் கடவுள் சன்னிதானத்துக்கு வர்றது. அவர்களை பார்த்த உடனேயே அத்தனை துன்பம் கவலைங்க மறையும். நம்பணும். ஒண்ணும் இல்ல, ஒரு பூக்கடை ஒரு சந்தன கடை வச்சிருக்கோம், அது பக்கத்துல போனா மூக்கல வாசனை வந்து ஏறல. சந்தனம் அரைக்கிறவன் சந்தனத்துக்கு சொல்றான், என் சினியர் வர ஒரு மூக்கல போய் நீ போனாலே போகணும், நீ போனாலே இந்த வாசனை வந்துடும். எங்கள் குருமகான் இறைவன் அவதாரம் அவர்கள் முன்னிலையை நின்றாலே போதும். அந்த குருமகானுடைய சக்தி நமக்கெல்லாம் வந்துடும். துன்பம் நீங்கும், கவலை போகும். அது எப்படின்னு கேட்கப்படாது. உலகத்தை நம்பித்தான் வாழணும். ஒரு பஸ் கண்டக்டர் நம்பிதான் ₹1 கொடுக்குறோம், வண்ணாரப்பேட்டில் கொண்டு போய் இறக்குவோம். ஏறுமொழி தாப்பம் அங்க இறக்க இங்கே இறக்க, ஒன்னு எங்குமே இறக்க மாட்டோம். யாராவது ஆடணும். அவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என் மேல வைக்கப்படாதா? அவனோட நான் மோசமா போட்டோம். சிந்திக்க வேண்டும். கவலை போய் அடிக்கடி வரும் போகும். அதுக்காக தான் கவலை வராமலா இருக்கும். கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடிக்கடி கொஞ்சம் பொண்ணுக்கும் அவனுக்கும் தகராறு வரும், அப்புறம் போகும். அதுக்குதான் குடும்பம்னு பேரு. ஒருத்தன் சொல்றான், எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை வந்ததே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 10 வருஷமா அவன் வீட்டுல இல்லைன்னு பின்ன இருந்த அந்த பொண்ணு சும்மா விடுவாடாதுன்னா இவன் உயிரை வாங்கி. அதனால எப்படி அது இயற்கையோ அப்படியே மனிதனே மனக்கவலை. திருவள்ளுவர் முதல் கடவுளை பற்றி பேசும்போது கவலை, அதற்கு மருந்துதான் இந்த ஆசிரமம். இங்கே இறைவன் அருளினாலே நான் இளமையில இருந்த இந்த ஞான நூல்கள் இதெல்லாம் படிப்பேன். விளங்கினாலும் விளங்காட்டி போனாலும் அதை பற்றி கவலை இல்லை. ரொம்ப ஆசை. என் தகப்பனார் என்ன 17 வயசுலயே என் மேல வந்து தாய்மானவர் பட்டினத்தார் அது புத்தகம் எல்லாம் படிப்பேன். நான் திருச்சிராப்பள்ளியில அதெல்லாம் தூக்கிட்டு போடுவாரு. எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட சொல்லுவாரு, தம்பி வந்து சாமியாரா போறதுக்கு படிக்கலாம், இதெல்லாம் இப்ப படிக்கலாமா? சாமியாரா போற புத்தகம்
இல்ல இல்ல எனக்கு கேட்கவே மாட்டார். அப்ப சும்மா அதே படிச்சா என்ன வந்து பயம் காட்டுவார். அந்த தெருவில் ஒருத்தன் இது மாதிரி படிச்சு படிச்சு மூளை குழம்பு போச்சு, சின்ன பிள்ளைங்க படிக்கப்படாது பாடுவார். அதுக்கெல்லாம் அந்த காலத்தில இருந்து நமக்கு ஒரு பூர்வ புண்ணியம் ஏதோ அதிகம் இல்லாவிட்டாலும் பெரிய பெரிய மகான்கள், ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் அவரோட ஒரு நிழல்ல நான் அந்த காலத்திலிருந்து அவரை பார்த்தால் வணக்கம் நமஸ்காரம். அது மாதிரி இந்த தினம் குருமகான் நம்முடைய வந்து நமக்கெல்லாம் காட்சி அளிப்பது குருமகானுடைய தோற்றத்தில் நான் பெருமைக்கல. எங்க பிள்ளைய கேட்டாலே தெரியும். எங்க மகரிஷுடைய போட்டோ என் வீட்டுல 10 போட்டோ இருக்கு. தூங்கி வந்த உடனே மகரிஷி முகத்தை நான் பார்க்கறது. நல்ல முகத்தை பார்த்தாலே ரொம்ப சக்தி உண்டு. நமக்கு நல்ல முகம் கிடைப்பதே இல்லை. சில நேரத்தில் எந்த முகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுவே வந்து நிற்குது. எங்க வந்தது கேட்டா உங்களை தான் பார்க்க வந்தேன். அன்னைக்கு நான் வெளியில போகவே மாட்டேன். இன்னைக்கு வேலை கேட்டாலும் கேட்டு பரவாயில்ல, இவனை பார்த்துட்டு போனா வேலை நடக்காது. ஆமா, முகத்துக்கு அந்த சக்தி உண்டு, அந்த பார்வைக்கே சக்தி உண்டு. ராமலிங்க சுவாமிகள் கடவுளை பார்த்து பேசுறார், இறைவா உன்னுடைய திருவடி நிழலை எனக்கு காட்டப்படாதா? பகல்ல தான் காட்ட வேண்டாம், கனவுலையாவது காட்டக்கூடாதுன்னு கேட்கிறார். பன்னேறு மொழி எளியர் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை இப்பாடி பார்த்தில் கண்ணேறுபடும் என்றோ கனவு வேணும் காட்டுந்தார் காட்டுகிறார் கருணையோ. உன் திருவடியை பார்த்தா நான் கண்ணு போட்டுருவோன்ற. ஆக இந்த கண்ணு போடுறது கண்ணாறு போடுறதுல ராமலிங்க சுவாமிகளோட அவ்வளவு நம்பிக்கை. அதனால்தான் எங்கள் இறைவன் எங்கள் மகிழ்ச்சி மகானுடைய முகத்தை நம்ம 1 மணி நேரம் பார்த்திருந்தா 1 வருஷத்துக்கு மோசமான முகத்தை பார்த்தா கூட நம்ம பார்க்கலாம். அவ்வளவு சக்தி மகா. அவங்க நான் பேச கூட வேண்டியதில்லை, முகத்தை பார்த்து கொண்டு இருந்தாலும் அதை தியானம் செய்து அவர்கள் தவம் செய்து நாமெல்லாம் செஞ்ச பாக்கியம். இப்பொழுது தாய்மான சுவாமி இல்லை, பட்டினத்தார் இல்லை, ராமலிங்க சுவாமிகள் இல்லை, அதுக்கு முன்ன 11 சித்தர்கள் இல்லை. அவங்கதான் புத்தகத்தை தான் படிக்கிறோம். இன்று நேருக்கு நேரே காணக்கூடிய காட்சி நமக்கு கிடைத்திருப்பது. நாமும் புண்ணியம் செய்தவர்கள். நமக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி, மகான் பேசுற வார்த்தை புரியல கவலை இல்லை. நம்ம காதால கேட்டு பார்த்துட்டு போனாலே போதும். சிலது புரியலன்னா கூட கவலை இல்லை. முகத்தை அவர்கள் சந்திச்சாலே நமக்கு அந்த சக்தி உண்டு. அவர்கள் நானும் காதல பார்த்தாலே சக்தி உண்டு. அர்த்தம் தெரியணுமா அவசியம் இல்லை. ஒருத்தர் 10 பவுன்ல பெயின் செஞ்சு போட்டுக்கிறார், ஒருத்தர் 10 பவுன மடியில வச்சிருக்கார். 2ஐயும் கொடுத்த பேங்க்ல கொடுத்தா பணம் கொடுப்பான். நீ செயினை வச்சாலும் பணம் கொடுப்பான், 10 பவுன மட்டும் வச்சா கூட பணம் கொடுப்பான். நீ இதை செயினா செஞ்சு போட்டுக்கிட்டு வா, அப்பதான் கொடுப்பான்னு சொல்லுவான். செயினா செஞ்சு போட்டதை கொடுத்தா கொஞ்சம் குறைச்சு கொடுப்பான். ஏன்னா நம்ம சினையில கொஞ்சம் எடுத்துக்கிட்டான். மகான்கள் பேசுகிற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரிஞ்சாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி, அவர்கள் முகத்தோற்றம் அந்த அவர்கள் சொற்கள் நமக்கு தெய்வ நிலையில கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த பாக்கியத்தை அடியனுக்கும் அளித்த உங்கள் பொன்னர்களுக்கு வணக்கம் தெரிவித்து, உங்களிடத்திலிருந்து நம்ம சுவாமி அவர்கள் வெளிநாட்டுக்கு போய் இந்த தேசமே இந்த கவர்மெண்டே சாமிக்கு வந்து நன்றி தெரிவிக்கணும், தமிழ்நாட்டினுடைய பெருமையை இந்திய தேசத்தின் பெருமையை வெளிநாட்டில் அவர்கள் நிலைநிறுத்தி வரார்கள். அங்கே பேசுவார்கள், சுவாமிஜி வேரிசி கமிங் மகரிஷி எங்கிருந்து வருகிறார்? இஸ் கமிங் ஃப்ரம் தமிழ்நாடு. ஓ மிஸ்டர் ஸ்டேட் இந்தியா என்று இந்த தமிழ்நாட்டுக்கே பெருமை சொல்லி கொடுக்கிறார். இந்த கவர்மெண்ட்ல சாமிக்கு நன்றி தெரிவிக்கணும், கவர்மெண்ட்ல விழா எடுக்கணும், எங்கள் பெருமையை கொண்டு போய் அங்க நிலைநிறுத்தி விட்டு வருகிறது. எங்க கவர்மெண்ட்டுக்காரன் எவன் இருக்கான்? கவர்மெண்ட் எல்லாம் கடன்காரனவா? உள்நாட்டுல கடன் வாங்கறதுல வெளிநாட்டிலையும் போய் வாங்குறானோ? மன்னிக்கணும். சாமிகளை பற்றி பெருமையா வெளிநாட்டில் பேசுகிறான் என்று சொன்னால் அந்த பெருமை தமிழ்நாட்டை சேர்ந்தது அல்லவா? அதுதான் ஒரு காலத்தில் விவேகானந்தர் போனார். விவேகானந்தர் போய் எங்கே அமெரிக்காவில் பேசினார். அவரும் விவேகானந்தர் சொல்லி பார்த்துட்டு தான் போய் தீண்டா மேகாலி இதெல்லாம் பார்த்து 1904வது வருஷத்துல ராமேஸ்வரத்தில் பேசினார்.
As long as Takshminautism is your creed, the chicken part, your deity, you will never rise up spiritually. சோத்து பான கடவுள் தொடமாட்டான் ஜாதி வித்தியாசம் திருடாம சொல்ற வரைக்கும் நீ உனக்கு தெய்வமே உண்டாகாதுடா. As long as Takshminautism, அது ஒரு பேரே வச்சுட்டார். Takshminautism திருடாமைக்கு அவர் கண்டுபிடிச்ச பிறை. As long as Takshminautism is your creed, the chicken part, your deity, you will never rise up spiritually. If this state of things continue for another century, you will all go to lunatic asylum. இது தொடர்ந்து நடந்த 100 வருஷத்துக்கு நீங்க எல்லாம் பைத்திய அரசுக்கு சொல்லிட்டார். சொல்லி 91 வருஷம் ஆகும். இனி 10 வருஷம் கழித்து நான் பார்ப்பேன் யார் அங்க போயிருக்காங்க சொல்லி. அப்படிப்பட்ட விவேகானந்தர் போன பெருமை நிலைநாட்டினார். அதோடு அவர் வந்துட்டார். நம்முடைய மகிழ்ச்சி அவர்கள் பொன்னர்களுக்கு வணக்கம் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்வது.